கோவாவில் பாஜக அரசு மீதான நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு இன்று காலை 11:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. கோவா முதலமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கர் காலமானதைத் தொடர்ந்து அம்மாநில சட்டமன்ற சபாநாயகராக இருந்த பிரமோத் சாவந்த் முதல்வராக பொறுப்பேற்றார். அதிக உறுப்பினர்களை கொண்ட தனிப்பெரும் கட்சியான தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என காங்கிரஸ் கோரிக்கை விடுத்தது. இதையடுத்து பாஜக நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலம் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க முடிவு செய்தது. எனவே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிடுமாறு முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் ஆளுநர் மிருதுளா சின்ஹாவிடம் கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த பாஜகவிற்கு ஆளுநர் அனுமதி அளித்தார். இதற்காக கோவா சட்டமன்ற சிறப்பு கூட்டம் இன்று காலை 11:30 மணிக்கு கூட உள்ளது. மொத்தம் 40 உறுப்பினர்களை கொண்ட கோவா சட்டமன்றத்தில் தற்போது உறுப்பினர்களின் எண்ணிக்கை 36 உள்ளது. பாஜகவிற்கு 12 உறுப்பினர்களும் அதன் கூட்டணி கட்சிகளான கோவா முன்னேற்ற கட்சி மற்றும் மகாராஷ்டிரவாதி கோமந்த கட்சி ஆகியவைகளுக்கு தலா 3 உறுப்பினர்களும் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் 3 பேரும் உள்ளனர். இதனால் பாஜக கூட்டணிக்கு 21 எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு 14 உறுப்பினர்கள் உள்ளனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் உள்ளார். எனவே இந்த நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் பாஜக வெற்றி பெற்று பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை தக்க வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் அதிமுக மீது அபாண்டமாக பழி போடுவது மக்களுக்கு தெரிந்துவிட்டது என்றும் இதனால் தங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய ஜெயராமன் தன் குடும்பத்தின் மீது பழி போடுபவர்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது என ஊடகங்கள் ஏன் கேட்கவில்லை என கேள்வி எழுப்பினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் இப்படிப்பட்ட தவறுகளை செய்ய மாட்டோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியிலே வந்த நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதை மட்டும்தான் செய்வோமே தவிர எங்களால் யாரும் எந்த பாதிப்புக்கும் ஆளாக மாட்டார்கள். மற்றும் என்னுடைய பிள்ளைகள் வெளிநாடு தப்பிவிட்டதென்றெல்லாம் வதந்திகளை கிளப்பிவிட்டவர்கள் கிட்ட நான் ஒரு பதிலை சொல்லிக் கொள்கிறேன். எப்போதும் போல் என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சினிமாவில் பவர் ஸ்டார் என்ற அடைமொழியுடன் அனைவருக்கும் அறிமுகமான சீனிவாசன் அரசியல் களத்திலும் குதித்துள்ளார். ராம்தாஸ் அத்வாலாவின் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடவிருக்கும் அவர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த விறுவிறு பேட்டியை காண்போம். சினிமாவில் இருந்து திடீர்னு அரசியல் பக்கம் வந்ததுக்கான காரணம் என்ன? சினிமா தனி, அரசியல் மக்களுக்காக நன்மை செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். மக்களுக்கு நன்மை அப்படிங்கிறது சினிமாவும் அரசியலையும் ஒரே நேரத்தில் பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. எல்லாம் பெரிய பெரிய தலைவர்லாம் சினிமா வச்சு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, பெரிய தலைவராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு இது ஒரு அரசியலில் இது ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு படிக்கட்டு. இதுக்கு காரணமானவர் அகில இந்திய தலைவர் அத்வால்ஜியும் மாநில தலைவர் டாக்டர் சூசையாவும் தான் காரணம். அவங்களால இன்றைக்கி நான் ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு மாநில துணைத் தலைவராக அந்த கட்சியில் இருக்கிறேன். அதில் எனக்கு தென்சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு எனக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போது அரசியலில் ஜெயித்த எல்லாருமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலேருந்து தான் வந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறீங்க. கண்டிப்பாக அதான் உண்மை. அதனால தான் எனக்கு அந்த பவர் ஸ்டார் பட்டம் கிடைச்சது. இல்லை, மக்கள் உங்களை அந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க மற்ற தலைவர்களை போல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கு கோடான கோடி ரசிகர் இருக்காங்க. தென்சென்னையில் இந்த பாராளுமன்ற தொகுதியில் நான் நிற்கிறதுக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக எனக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதே பவர் ஸ்டார் அப்படிங்கிற பேரோட தான் மக்கள்கிட்ட போகிறீங்களா, இல்லை சீனிவாசன்கிற பேரில் மக்கள்கிட்ட போகிறீங்களா? பவர் ஸ்டார் தான் எல்லாத்துக்கும் தெரியும். சீனிவாசனே மறந்தாச்சு. எனக்கே என் பேர் நினைவு இல்லை. எல்லாருமே பவர் ஸ்டார் தான் கூப்பிட்றாங்க. அந்த லேபிளில் தான் நான் போகிறேன். உள்ள அரசியலில் பவர் ஸ்டாரினுடைய அந்த டார்கெட், ஒரு இலக்கு அப்படிங்கிறது என்ன? இலக்கு எம்பி ஆகணும், அடுத்து மத்திய அமைச்சர் ஆகணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். அதான் என்னுடைய இலக்கு. சரி, எடுப்புலேயே பாராளுமன்றம் தான் உங்களுடைய இலக்கு. அந்த சட்டமன்றத்துக்கு போகணும்லாம் ஐடியா இல்லை? அப்படி இல்லை. சட்டமன்றத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் நம்ம போனோம்னா நம்ம குரல் தமிழன்கிற அந்த குரல் ஒலிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. இப்போ பவர் ஸ்டாருடைய குரல் நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக ஒலிக்குமா? கண்டிப்பாக. அதெல்லாம் மக்களுடைய ஆதரவு தான். நம்ம கையில் எதுவுமே இல்லை. மக்களும் இறைவனுடைய ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் இந்த தொகுதியில் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? தேர்தலில் களத்தில் நிற்கிறேன். அது வெற்றியா தோல்வியாங்கிறது இந்த கணிப்பில் கண்டிப்பாக ஜெயிப்பேன். எவ்வளோ மக்கள் ஆதரவு இருக்காங்கன்னு இப்போ சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பவர் ஸ்டாரை சினிமாவில் ரசித்த மக்கள் இதை ஒரு ஓட்டாக உங்களுக்கு தருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா?
கண்டிப்பாக நிறைய பேர் நான் போராடும் பூரா தலைவா நீ எலெக்ஷன் நில்லு நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே நினைக்கிறவங்க பூரா நம்ம ஜெயிச்சிருவோங்கிறதான் வரோம், களத்தில் இறங்குறோம். கண்டிப்பாக எனக்கு இறைவனுடைய அருளும் மக்களுடைய அருளும் இருக்குங்கிறது ரொம்ப நம்பிக்கை இருக்குது. மக்கள் இப்போவே உங்களை தலைவான்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? ரசிகர்கள் கூப்பிட்றாங்க, இன்னும் மக்கள் கூப்பிடல, என்னுடைய ரசிகர்லாம் கூப்பிட்றாங்க. கண்டிப்பாக நான் ஜெயிக்கிறேங்கிறது அந்த முயற்சியில் நாங்கள் என்னை நம்பி தலைமை என்னை களத்தில் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதுக்கு ஆதரவாக மாநில தலைவர் ஐயா டாக்டர் சூசையா நிற்கிறாங்க. அதுக்கு போக என்னுடைய சக நண்பர்களும் கட்சிகளுடைய தொண்டர்களும் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ரொம்ப நம்பிக்கை இருக்குது. பவர் ஸ்டார் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். நாடு முழுவதும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் சௌகிதார் என்ற வார்த்தைக்கு உண்மையான சொந்தக்காரர்களான காவலாளிகளின் வாழ்க்கை நிலை குறித்து இங்கே பார்க்கலாம். பிரதமர் உள்ளிட்ட பாஜக பிரமுகர்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் பெயருக்கு முன்னால் சௌகிதார் என்ற வார்த்தையை சேர்த்துள்ளனர். மக்களின் பாதுகாவலர்கள் என்று பொருள்படும் வகையில் இணைக்கப்பட்டுள்ள இந்த வார்த்தை சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாதங்களை கிளப்பியுள்ளன. ஆனால் உண்மையான சௌகிதார்கள் படும் பாடு குறித்து அவர்களுக்கு தெரியுமா? சௌகிதார்கள் என்று கூறப்படும் காவலாளிகள் படும் துயரங்கள்தான் என்ன? சென்னை போன்ற பெருநகரங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் ஏராளமான காவலாளிகள் இரவு பகலாக பணியாற்றி வருகின்றனர். பல இடங்களில் இரவெல்லாம் உறங்கிக் கொண்டே இருக்கும் வாயில் காவலர்களை நாம் வழக்கமாக காண்கிறோம். விழித்திருப்பதற்காகத்தானே நீங்கள் ஊதியம் வாங்குகிறீர்கள் என்று நாம் அவர்களிடம் கேள்வி எழுப்பிய போது அருவியாய் கொட்டுகிறது அவர்களுக்கு நேரும் கொடுமைகளும் உழைப்பு சுரண்டல்களும். வயசானவங்கள ரொம்ப கம்மியான சம்பளம், 2 டியூட்டி 13,000 ரூபாய் 10,000 ரூபாய் இப்படி கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே கான்ட்ராக்ட் பேசுகிறது ஒரு ஆள் 15,000 ரூபாய் வாங்குவாங்க. 4 பேர் செய்ய வேண்டிய வேலை 2 ஆள் தான் செய்வாங்க, நைட்டும் பகலும். அந்த 2 பேருக்கு 13 26,000 ரூபாயை கொடுத்து மீதி அவங்க எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப கொத்தடிமை மாதிரி இந்த வேலை இவங்க செய்கிறது. கொத்தடிமை மேலே, அதை விட மோசமானது. வீடு போன்ற கட்டிடங்களை கட்டுவதற்கான ஒப்பந்தம் எடுக்கும் ஒப்பந்ததாரர்கள் 3 வாயில் காவலர்களுக்கான சம்பளத்தை பெற்றுக்கொண்டு 2 வாயில் காவலர்களை மட்டுமே நியமித்து 12 மணி நேர வேலையை வாங்குவதாக குமுறுகின்றனர் காவலாளிகள். டியூட்டிக்கு போனோம்னா மந்த்லி 9,000 ரூபாய் சம்பளம். அப்போ நைட் டியூட்டி போட்டாங்க. அப்படியே அது ஒரு 12 மணி நேரம் 24 ஹவர்ஸ் நாங்கள் வேலை செய்வோம். அதில் என்ன ஒரு சொல்லுங்கன்னா, நைட்டு ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கிடுவாங்க. அந்த 2 ஹவர்ஸ் தூக்கம் தான் எங்களுக்கு மண்ண ஃபுல் எனர்ஜி. அந்த 2 மணி நேரம் கூட ஒரு சில நேரத்தில் அவங்க கண்ணு மூச்சு எங்களை தூங்கிடாமல் பண்ணிடுவாங்க. அவங்கள நம்ம கொஞ்சம் மனசு கஷ்டமாக நம்ம நடந்துருமோன்னா அங்கே தூங்கிடாமல் பண்ணிட்டு மறுநாள் கஷ்டப்பட்டுட்டோம்ட்டு கஷ்டப்பட வைப்பாங்க. சென்னையில் இந்த காவலாளிகள் இயங்கும் அமைப்புகள் அல்லது சங்கங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று நாம் தேடிய போது அப்படி எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. விலங்குகளுக்காக போராட அமைப்பு இருக்கிறது, தங்களுக்காக போராட யாரும் முன் வருவதில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் இவர்கள். ஒரு நல்ல நாள் வந்தால் கூட பாவம், அந்த செக்யூரிட்டி வேலைகளுக்கு போனஸ் கிடையாது, ஒரு அட்வான்ஸ் கிடையாது. அட்வான்ஸ் கேட்டால் 20ஆம் தேதி கொடுப்பாங்க. ஆனால் 20,000 ரூபாய் 2,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதே மாதம் அது அப்படியே பிடிச்சிடுவாங்க. ஒரு 5,000 10,000 கொடுக்க போகிறதில்ல, 2,000 ரூபாய் கொடுப்பாங்க, அந்த மாதம் சம்பளத்துலேயே பிடிச்சிடுவாங்க. அதேமாதிரி தீபாவளி பொங்கல் இது வந்தால் எந்த பைசாவும் பார்க்க முடியாது. அந்த வேலை செய்கிற இடத்துல அவங்க பணக்காரங்க ஒரு 500 1050 100 கலெக்ஷன் பண்ணி ஒரு 5,000 ரூபாய் இப்படி கொடுப்பாங்க. ஆனால் ஓனர் கொடுக்க மாட்டார். சேவை என்பது பெயரளவில் இல்லாமல் உழைப்பு என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் சௌகிதார் என்ற பட்டத்தை போட்டுக்கொள்ளும் அதிகாரமிக்க மனிதர்கள் இவர்களின் குறைகளை தீர்ப்பார்களா? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெயக்கண்ணனுடன் செய்தியாளர் சேனாதிபதி. இன்று சர்வதேச சிட்டுக்குருவிகள் தினம். பல்வேறு காரணிகளால் அழிந்து கொண்டிருக்கும் சிட்டுக்குருவி இனத்தை பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இந்த தொகுப்போடு இந்த செய்தி நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஒரு காலத்தில் காலையில் நம்மை துயில் எழ வைத்ததே இந்த சிட்டுக்குருவிகளின் சத்தம்தான். வீடு, சாலை, பள்ளி, அலுவலகம்,
கோவில் என எங்கும் நீக்கமர நிறைந்திருந்த இந்த சிட்டுக்குருவிகள் இப்பொழுது எங்கே போயின? நம் வீட்டு முகட்டில் கூடு கட்டி முற்றத்தில் விளையாடிய இந்த சின்னஞ்சிறு பறவைகள் நாடு கடத்தப்பட்டனவா? இப்படி எழும் கேள்விகளுக்கு நம்மிடம் விடையில்லை. ஆம், சிட்டுக்குருவி இனங்கள் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருக்கின்றன. மனிதர்களோடு இணைந்த வாழ்க்கைதான் சிட்டுக்குருவிக்கும். சிட்டுக்குருவிகள் மரங்களில் கூடு கட்டுவதில்லை. நம் வீட்டில், ஓட்டுச் சந்தில், பரணில், தாழ்வாரங்களில், மாடங்களில் கூடு கட்டி வாழ்ந்தன. இப்பொழுது பரன்புள்ள வீடுகளும் தாழ்வாரம் அமைந்த வீடுகளும் இல்லை. அதோடு கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற சிறு தானியங்களும் வழக்கொழிந்து போயிற்று. இதனால் நம்மை விட்டு சிட்டுக்குருவிகள் வெகு தூரம் போய்விட்டன. கூடு கட்டுவதற்கான அமைப்பு வீடுகள் தான் முக்கியம். எங்கெல்லாம் பழமையான வீடுகள் இருக்கோ பழமையான வீடுகளை பார்த்து அந்த இவைகள் கூடு கட்டுவதற்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பு இருந்தது. அடுத்து சிறுதானிய பயன்பாடு இன்னைக்கு நிறைய இடத்துல குறைஞ்சிச்சு. மேலும் சிட்டுக்குருவிகளின் அழிவிற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது செல்போன் கோபுரங்களில் இருந்து வெளியாகும் கதிர்வீச்சும், வீடுகளில் பயன்படுத்தும் சமையல் எரிவாயுவில் இருந்து வெளியாகும் மெத்தைல் நைட்ரேட் என்ற வேதிப்பொருள் கலந்த புகையும் தான். ஆனால் இதற்கு விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சிட்டுக்குருவி இனம் அருகி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதனால் தான் கடந்த 2010 முதல் மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நகரங்களில் வீடுகளை சுற்றியும் பொது இடங்களிலும் கூடுகள் கட்டி சிட்டுக்குருவிகளை வரவேற்போம் என்பதுதான் பறவையின ஆர்வலர்களின் வேண்டுகோளாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர்கள் ஜாஃபர் மற்றும் வில்லியம்.